வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் தற்போது வெள்ள அபாயம் இல்லை, இயல்பு நிலைக்கு திரும்பும் ஆறுகள். மழையின்மையால் வடக்கு உள்ளிட்ட பல மாகாணங்களில் விவசாயிகள் பாதிப்பு. கணனி அமைப்பில் திடீர் கோளாறு, கடவுச்சீட்டு விநியோகம் பாதிப்பு. ஜனாதிபதிக்கும் சட்டத்தரணிகள் சங்கத்திற்கும் இடையில் விசேட கலந்துரையாடல். கஞ்சிப்பாணியின் உறவினர் படுகொலை, குடு அஞ்சுவின் திட்டமா, பின்னணியில் அதிர்ச்சி. மலேசியாவில் கைது செய்யப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர்கள் குறித்து விசாரணை ஆரம்பம். தகராறு முற்றியதில் விபரீதம், மாமனாரை கொன்ற மருமகன் தலைமறைவு. பிரதேச சபை தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் கைது. கண்ணுவெடி இல்லாத இலங்கை 4 ஆண்டுகளில் இலக்கை அடைய திட்டம். முஸ்லிம் பெண்கள் ஆடி விவகாரத்தில் அரசு உறுதியான தீர்மானம் எடுக்க வேண்டும், இம்ரான் எம்பி கோரிக்கை. கந்தளைக்குளத்தில் அதிரடி சோதனை, 4000 மீட்டர் தடை செய்யப்பட்ட நைலோன் வலைகள் மீட்பு. கொலம்பியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், உயிரிழப்பு 132 உயர்வு. அவைமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். முஸ்லிம் பெண்களின் ஆடி விவகாரம் தொடர்பில் அரசாங்கம் உறுதியான தீர்மானம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் என திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மெக்ரூப் தெரிவித்துள்ளார். கல்முனை வடக்கு வைத்தியசாலையில் முஸ்லிம் பெண் ஊழியர்களின் ஆடை தொடர்பில் விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் குறித்து இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். முஸ்லிம் பெண்களின் ஆடை விவகாரத்தில் சில அரசு உத்தியோகத்தர்கள் தேவையற்ற தலையீடுகளை மேற்கொள்வதாகவும் இதுபோன்ற சம்பவங்கள் அடிக்கடி இடம்பெறுவதாகவும் இம்ரான் மெக்ரூப் குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு சமூகத்தினரதும் சமயம் மற்றும் கலாச்சார உரிமைகள் அரசியலமைப்பின் ஊடாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அரசியலமைப்பை பேணி பாதுகாப்பது ஒவ்வொரு அரசு உத்தியோகத்தரினதும் பொறுப்பு எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பை மீறும் வகையில் செயல்படும் அரசு உத்தியோகத்தர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கும் நடைமுறைகளை அரசாங்கம் அமுல்படுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சில அரசு உத்தியோகத்தர்களின் இவ்வாறான செயற்பாடுகள் சமூகங்களுக்கு இடையில் மீண்டும் முரண்பாடுகளையும் பிளவுகளையும் ஏற்படுத்தக்கூடும் எனவும் இது அரசாங்கத்தின் வளமான நாடு கொள்கையை கேள்விக்கு உள்ளாக்கும் எனவும் இம்ரான் மெக்ரூப் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே முஸ்லிம் பெண்களின் ஆடி விவகாரத்தில் அடிக்கடி இடம்பெறும் தேவையற்ற தலையீடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அரசாங்கம் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். கந்தளாய்குளத்தில் தடை செய்யப்பட்டு நைலோன் மீன்பிடி வலைகளை பயன்படுத்தி சட்டவிரோதமான முறையில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சுமார் 4000 மீட்டர் நீளமான நைலோன் மீன்பிடி வலைகளை கந்தளாய் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். நேற்று மாலை கந்தளாய்குள பகுதியில் தடை செய்யப்பட்டு நைலோன் வலைகளை பயன்படுத்தி சிலர் சட்டவிரோதமாக மீன்பிடியில் ஈடுபட்டு வருவதாக கந்தளாய் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதன்போது குளத்தில் வீசப்பட்டிருந்த சுமார் 4000 மீட்டர் நீளமான தடை செய்யப்பட்ட நைலோன் மீன்பிடி வலைகள் போலீசாரால் மீட்கப்பட்டு கைப்பற்றப்பட்டுள்ளன. கைப்பற்றப்பட்ட வலைகள் இன்று கந்தளாய் நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேற்கு கொலம்பியாவில் ஏற்பட்டு சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 132 உயர்ந்துள்ளதாகவும் 570க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நிலநடுக்கத்தை தொடர்ந்து கொலம்பியாவில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. டிக்டர் அளவுகோலில் 7.4 டிக்டர் அளவில் பதிவான இந்த நிலநடுக்கம் சோகோ மாகாணத்தில் 103 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக அந்த நாட்டின் புவியியல் சேவை மையம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தின் தாக்கம் காரணமாக பெரைட்ரா, மினிசாலேஸ், குவிப்டோ, ஆர்மேனியா, கர்டாகோ மற்றும் புவனவென்சுரா உள்ளிட்ட விமான நிலையங்களில் வான்வழி போக்குவரத்து தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டது. மேலும் இந்த நிலநடுக்கம் கொலம்பியாவின் 9 மாகாணங்களிலும் 32 மாகாண தலைநகரங்களிலும் உணரப்பட்டதாக அந்த நாட்டின் பேரிடர் மேலாண்மை முகமை தெரிவித்துள்ளது. அண்டை நாடான வெனிசுலாவில் டச்சிரா, பெரினாஸ் மற்றும் பார்கிசை மெட்டோ உள்ளிட்ட பகுதிகளிலும் நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் உணரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்த நிலநடுக்கத்தால் சுனாமி ஏற்படும் அபாயம் எதுவும் இல்லை என அமெரிக்க சுனாமி எச்சரிக்கை மையம் தெரிவித்துள்ளது. இலங்கை முழுவதும் மழைப்பொழிவு குறைந்துள்ளதால் நாட்டின் எந்த பகுதியிலும் தற்போது வெள்ள அபாயம் இல்லை என நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீரியல் மற்றும் அனைத்து முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் பொறியியலாளர் LS சூரிய பண்டார இன்று காலை இதனை தெரிவித்துள்ளார். கடந்த 24 மணி நேரத்தில் களு மற்றும் மகாவலி ஆறுகளின் மேல் நீர்பிடிப்பு பகுதிகளிலேயே அதிகபட்ச மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அப்பகுதிகளில் சுமார் 20 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளது. நேற்று காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் மேல், வடமேல் மற்றும் சப்ரகமுக மாகாணங்களிலும் மழைவீழ்ச்சி பதிவாகியிருந்தது. எனினும் இப்பகுதியில் பதிவான மழைவீழ்ச்சி 10
10 மில்லிமீட்டருக்கும் குறைவாகவே காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளிலும் 10 மில்லிமீட்டருக்கும் குறைவான மழைவீழ்ச்சியை பதிவாகியுள்ளது. மழைவீழ்ச்சி குறைந்துள்ளதால் நாட்டின் ஆறுகளில் நீர்மட்டம் வேகமாக உயர்வது தடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக தற்போது இந்த பகுதியிலும் வெள்ள அபாயம் இல்லை என்றும் நீர்ப்பாசன திணைக்களம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இன்று சப்ரகமுவ மாகாணத்திலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாத்தறை தொடக்கம் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். கொழும்பு தொடக்கம் காலி, ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் கடல் அலையானது சுமார் 2.0 தொடக்கம் 2.5 மீட்டர் உயரத்திற்கு மேலெல்லக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் வாழ் மக்களே, உங்களின் பேராதரவை பெற்ற கல்யாணி மற்றும் அன்னபூரணி தயாரிப்புகள் இப்போது 2 கிளைகளிலும். பிடி கேஷ் அண்ட் கரி லாச்சப்பல், பிடி சூப்பர் ஸ்டோர், ஹார்லி கோனஸ். தற்போது நிலவும் மழையற்ற வானிலை காரணமாக வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களைச் சேர்ந்த மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக போதிய நீர் கிடைக்காததால் விவசாய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதில் பெரும் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். பொலனறுவை மாவட்டத்தில் நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக நெல் வயல்கள் பாதிக்கப்பட்டு பயிர்கள் அழியத் தொடங்கியுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். அதேவேளை நீர் பற்றாக்குறை காரணமாக தமது பயிர்களின் மகசூல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அனுராதபுரம் மாவட்ட விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையில் எதிர்வரும் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களுக்கு முன்னர் குறித்த பகுதிகளில் குறிப்பிடத்தக்க மழை எதிர்பார்க்க முடியாது என வானிலை அவதானிப்பகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதனால் மழையின்மை மேலும் தொடரும் பட்சத்தில் விவசாய நடவடிக்கைகள் மற்றும் பயிர் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்படக்கூடும் என விவசாயிகள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். கடவுச்சீட்டு விநியோக நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளதாக குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் கரணி அமைப்பில் திடீர் கோளாறு காரணமாக இன்று முற்பகலில் கடவுச்சீட்டு விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இது தொடர்பில் வினவிய போது குறித்த அமைப்பை விரைவில் வழமைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் ஜெனரல் சமிந்த பத்திராஜா தெரிவித்தார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்காக அரசியலமைப்பில் திருத்தம் மேற்கொள்வது தொடர்பான தீர்மானம் குறித்து ஜனாதிபதிக்கும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்திற்கும் இடையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று நாளை நடைபெற உள்ளது. குறித்த கலந்துரையாடல் நாளை பிற்பகல் 1 மணிக்கு இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்காக அரசியலமைப்பில் மேற்கொள்ளப்படவுள்ள திருத்தம் தொடர்பில் பல்வேறு தரப்பினரிடையே கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மாளிகாவத்தை ஸ்ரீ சங்கராஜா மாவட்டத்தில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பிரான்சில் வசிப்பதாக கருதப்படும் ஒழுங்கமைக்கப்பட்டு குற்றக்குழு தலைவரான குடு அஞ்சு என்பவரால் திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். ஸ்ரீ சங்கராஜ மாவட்டத்தில் உள்ள கட்டடப் பொருட்கள் விற்பனை நிலையத்திற்கு அருகில் நேற்று பிற்பகல் இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கிச்சூட்டை நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த கட்டுமான பொருட்கள் விற்பனை நிலையம் ஒன்றின் உரிமையாளரான 54 வயதான நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு தலைவரான கஞ்சிபாணி இம்ரானின் நெருங்கிய உறவினர் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் அண்மையில் ரத்மலானி பகுதியில் குடு அஞ்சுவின் நெருங்கிய சகா ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பழிவாங்கும் நோக்கில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என விசாரணையாளர்கள் சந்தேகிக்கின்றனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். மலேசியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ள குற்றக்குழு உறுப்பினர்கள் தொடர்பில் போலீஸ் மா அதிபரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. ரத்மலானை, சைமா உள்ளிட்ட 3 சந்தேக நபர்கள் நேற்று மாலை விமானம் மூலம் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இலங்கையில் சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டிருந்த 41 வயதுடைய பிரதான சந்தேக நபர் மலேசிய போலீசார் மற்றும் சர்வதேச போலீசாரின் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் மலேசியாவில் கைது செய்யப்பட்டிருந்தார். குறித்த சந்தேக நபருக்கு எதிராக கண்டி நீதவான் நீதிமன்றத்தில் 2 வழக்குகள் இடம்பெற்று வருகின்றன. 2014ஆம் ஆண்டு பேராதனை பகுதியில் ஒருவரை துப்பாக்கி முனையில் அச்சுறுத்தி கடத்தி
சென்று தாக்கியமை மற்றும் 2016ஆம் ஆண்டு அதே பகுதியில் மற்றொருவரை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்தமை ஆகிய குற்றச்சாட்டுகள் தொடர்பிலேயே இந்த வழக்குகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த வழக்குகளுக்காக நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத காரணத்தினால் சந்தேக நபருக்கு எதிராக பகிரங்க பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் 2003ஆம் ஆண்டு கல்கிச பகுதியில் இடம்பெற்ற கொள்ளை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் அவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 2007ஆம் ஆண்டு கைக்குண்டொன்றை வைத்திருந்தமை தொடர்பிலும் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை பிரதான சந்தேக நபரான ரத்மலானி சைமாவுடன் மலேசியாவில் வைத்து கைது செய்யப்பட்ட மேலும் இருவர் நேற்று இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். அவர்களில் 35 வயதுடைய ரத்மலானியைச் சேர்ந்த ஒருவரும் 31 வயதுடைய கல்கிசியைச் சேர்ந்த ஒருவரும் அடங்குவதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. மாத்தளை மாவட்டத்தில் லக்குனு தோரப்பட்டிய பகுதியில் கூர்மையான ஆயுதத்தால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பலத்த காயங்களுடன் குறித்த நபர் விழுந்து கிடந்த நிலையில் அவரை வைத்தியசாலையில் அனுமதிப்பதற்காக போலீசார் நடவடிக்கை மேற்கொண்ட போதும் அவர் ஏற்கனவே உயிரிழந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மாவோயா கிராமம் 1 பகுதியைச் சேர்ந்த 78 வயதுடையவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். முதற்கட்ட விசாரணைகளின்படி உயிரிழந்த நபருக்கும் அவரது மருமகனுக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு முற்றியதை அடுத்து மருமகன் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். சம்பவத்தை அடுத்து சந்தேக நபரான மருமகன் அப்பகுதியில் இருந்து தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபரை கைது செய்வதற்காக லக்கல போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அம்பாறை மாவட்டம் ஆலியடிவெம்பு பிரதேச சபையில் பணியாற்றும் தொழில்நுட்ப உத்தியோகத்தர் ஒருவர் 40,000 ரூபாய் லஞ்ச பணத்தை பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டில் லஞ்ச அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை நேற்று திங்கட்கிழமை அக்கரைப்பேற்று சாகாமம் வீதியில் இடம்பெற்றுள்ளது. பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகளை முன்னெடுத்து ஆணைக்குழு அதிகாரிகள் திட்டமிடப்பட்ட நடவடிக்கையின் மூலம் குறித்த உத்தியோகத்தர் பணத்தை பெற்றுக்கொண்ட சந்தர்ப்பத்தில் அவரை கையும் மெய்யுமாக கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட உத்தியோகத்தர் தற்போது அதிகாரிகளின் பொறுப்பில் வைக்கப்பட்டுள்ளதுடன் அவரிடம் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. விசாரணைகள் நிறைவடைந்த பின்னர் சந்தேக நபர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அம்பாறை மாவட்டத்தில் உள்ள ஏனைய பிரதேச செயலகங்கள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களில் இடம்பெறுவதாக கூறப்படும் ஊழல் மற்றும் லஞ்ச குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தீவிர கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆகஸ்ட் மாதத்தின் முதல் 6 நாட்களில் இலங்கைக்கு 42,810 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. வெளியிடப்பட்டுள்ள அண்மைய தரவுகளின்படி குறிப்பிட்ட அந்த காலப்பகுதியில் இந்தியாவிலிருந்து 7,827 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதோடு இது மொத்த வருகையில் 18%. அதேபோல் சீனாவிலிருந்து 3,031 பேரும், ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 4,922 பேரும், பிரான்சிலிருந்து 3,908 பேரும் இக்காலப்பகுதியில் இலங்கைக்கு வந்துள்ளனர். மேலும் 2026 ஜனவரி 1 முதல் ஆகஸ்ட் 6 வரையிலான காலப்பகுதியில் வருகை தந்த மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 13,86,228 பதிவாகியுள்ளது. அவர்களில் இந்தியாவிலிருந்து 3,46,057 பேரும், ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 1,35,323 பேரும் வருகை தந்துள்ளதாக அந்த அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. ராயல்டி என்ஜினியரிங் வழங்கும் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் இப்போது விற்பனைக்கு. கொழும்பு 6 வெள்ளவத்தை பஸ் லைன் ஹால் ரோட்டுக்கு மிக அருகாமையில். விருது பெற்ற ஹாலிவுட் நடிகையும் சர்வதேச கண்ணிவெடி அகற்றும் நடவடிக்கைகளுக்கான தூதுவருமான ரோசமண்ட் பைக் இலங்கையின் கண்ணிவெடி அகற்றும் திட்டத்தின் முன்னேற்றத்திற்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். வீடமைப்பு, நிர்மாணம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் கலாநிதி சுசில் ரணசிங்கவை நேற்று சந்தித்த ரோசமண்ட் பைக் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் கண்ணிவெடி அகற்றும் நடவடிக்கைகளின் முன்னேற்றம் தொடர்பில் கலந்துரையாடியுள்ளார். இதன்போது இலங்கையின் கண்ணிவெடி அகற்றும் திட்டம் மிகவும் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார். கண்ணிவெடிகள் காணப்பட்டதாக முன்னதாக அடையாளம் காணப்பட்ட பகுதிகளில் சுமார் 90% நிலப்பரப்பு இதுவரை வெற்றிகரமாக கண்ணிவெடிகள் அகற்றப்பட்டு பாதுகாப்பான பகுதிகளாக
மாற்றப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது சுமார் 20.8 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலான நிலப்பகுதிகளில் மாத்திரமே கன்னிவெடிகளை அகற்ற வேண்டியுள்ளதாகவும் இவை பெரும்பாலும் சிக்கலான மற்றும் கடினமான நிலப்பரப்புகளாக காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் இலங்கையை முழுமையாக கன்னிவெடி இல்லாத நாடாக அறிவிப்பதே இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்காக விசேட பயிற்சி பெற்ற 500 இலங்கை ராணுவ வீரர்களை கன்னிவெடி அகற்றும் பணிகளில் ஈடுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளதுடன் ராணுவத்தினூடாக ஆண்டுதோறும் சுமார் 1.5 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை சுத்திகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக ஏனைய அமைப்புகளும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கன்னிவெடி அகற்றும் பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றன. மேலும் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் கன்னிவெடி அகற்றும் நடவடிக்கைகளுக்கான அரசாங்கத்தின் நிதி ஒதுக்கீடு 2 மடங்காக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சர்வதேச தர நிலைகளுக்கு அமைவாக கன்னிவெடி அகற்றும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதற்கும் இலங்கை இதுவரை அடைந்துள்ள முன்னேற்றத்திற்கும் ரோசமெண்ட் பைக் தனது பாராட்டை வெளியிட்டுள்ளார். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் சிறுப்பிட்டி மத்தி நீர்வேலியை பிறப்பிடமாகவும் டென்மார்க்கை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சதாசிவம் ஸ்ரீ பத்மநாதன் ஸ்ரீ அவர்கள் 9/8/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று டென்மார்க்கில் காலமானார். யாழ்ப்பாணம் நீர்வேலி வடக்கை பிறப்பிடமாகவும் கைதறி வடக்கை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு கனகசபை அருமைரத்தினம் அவர்கள் 6/8/2026 வியாழக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். திருகோணமலை மூதூர் கட்டைப்பொறிச்சானை பிறப்பிடமாகவும் அம்மன் நகரை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி துரைநாயகம் கனகாம்பிகை அவர்கள் 10/8/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் ஊர்காமர்துறையை பிறப்பிடமாகவும் திருகோணமலை லிங்கநகரை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு ரத்னம் சண்முகநாதன் அவர்கள் 9/8/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.